எடி மணி ஆயிடுச்சு, சாப்பிடு. இப்படியே உட்காந்துருந்தா என்ன? இருங்க அத்தை, சாப்பிடுவோம். எந்நேரம் பார்த்தாலும் சாப்பிடு, ஜூஸை குடி, அதை தின்னு இதை தின்னுன்னு பாடா படுத்தி எடுக்கிறியம்மா. போங்க அங்கிட்டு. சாப்பிட்டு சாப்பிட்டு என்னாலே முடியல, ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. சத்த நேரத்தில் போய் அந்த பக்கம் வாந்தி எடுத்துகிட்டு இருப்பேன். அதுக்கு சாப்பிடு சாப்பிடுன்னு ஏன்? அதுக்காக சாப்பிடாம உட்காந்துருக்க போறியா? சாப்பிடாம உட்காந்துருந்தா மட்டும் என்னை விட்டுருவீங்களாக்கும்? அப்படியே பாடாப்படுத்தி சாப்பிட தான் வைப்பீங்க. எப்படி என்ன சாப்பிடாம மட்டும் உட்காந்துருக்க விடுவீங்க? ஏம்மா, உனக்கு தாம்மா நல்லது, பிள்ளைக்கு நல்லது. உன்னை சாப்பிடுன்னு சொல்கிறேன், சாப்பிடு. இருங்கத்த, அமுதாத்தாச்சி என்னமோ ஃபோன் அடிக்கிறாவே என்னன்னு கேட்போம். ஹலோ அமுதாத்தாச்சி. சுந்தரி, சாப்பிட்டே என்ன? ஐயோ நீங்களுமா, இன்ன வரைக்கும் இவ்வளோ நேரமா அத்தை பாடா படுத்தி சாப்பிட சொல்லிட்டு இருந்தாவ, நீங்க பூவான்னு போட்டு சாப்பிட்டேன்னு கேட்டீங்களா? கேட்குறீங்களா? அட வாங்க வாங்கிட்டு. அதுக்கு இல்லட்டி இன்னைக்கு கறி குழம்பு வச்சோம் பார்த்துக்க. அஞ்சலை ஊர்ல இருந்து வந்திருக்கா, அதனால அவளுக்காக கறி குழம்பு வச்சோமா. அதுக்காக தான் உனக்கு கொஞ்சம் கொண்டு வரட்டும். உன்னை சாப்பிடல, இன்னும் சாப்பிடாம இரு, நான் கொஞ்சம் கிண்ணத்துல கொண்டுட்டு வரேன். என்ன கறி அண்ணி? ஆமா, நம்ம என்ன மட்டனா இடையே எடுக்க முடியுது? இந்த வீணா போன சிக்கனை தான். வீணா போன சிக்கன் சொல்லக்கூடாது, அதாவது நம்ம வசதிக்கு ஏத்தாப்புல அதாவது இருக்கு. ஆமா, அந்த சிக்கனை தான், அதுதான் வாங்கணும். சரி, இந்த கொண்டுட்டு வரேன், சாப்பிடாம இரு. வா. சரிங்க தாச்சி, சிக்கனையாவது கொண்டு வாங்க, அதாவது சாப்பிடுவோம். ஏதாவது எதை எடுத்தாலும் வாக்கி உனக்காவே இருக்காத மாதிரியே இருக்கு. என்னமோ போல இருக்கு, பிடிக்கவே மாட்டேங்குது. சரியில்லை ஒன்றும் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், நீங்கள் அதையாவது கொண்டு வாங்க, சாப்பிடுவோம். சரி நான் வரேம்மா. சரி சுந்தரி, சரி வை, நான் வந்துடுறேன். சீக்கிரம் கொண்டு வாங்க தாச்சி, பசி தாங்க முடியல. இவ்வளோ நேரம் சாப்பிட்றீனாலும் பசிக்கலன்னா கறி குழம்பு கேட்ட உடனே பசிக்குதாம்ல இவளுக்கு. சுந்தரி, அமுதா என்ன சொல்கிறா? அத்தை, அஞ்சலை வந்திருக்கிறதுனால அமுதா தாச்சி வீட்டில் கறி குழம்பு வச்சாவலாம், சிக்கன் குழம்பு. அதான் நீ சாப்பிட்றதம்மா, உனக்கு இந்த கொண்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வாங்கன்னாச்சு. அப்படியா? ஆமாம். சரிம்மா, அப்போ அவள் வந்ததும் சாப்பிட்றியா? இப்போ வரேனாலா லேட் ஆகும்னாலா? சீக்கிரம் கொண்டு வாங்கண்ணா, இந்த வந்துடுறம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ கொண்டுட்டு வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி சரி இரு, அப்போ அவள் தான் கொண்டு வரேங்கிறாள்ல, கொண்டுட்டு வரட்டும். என்னம்மா? ஆ சரிங்க அத்தை. இன்னும் 100 ஆண்டு நம்ம ஆயுள் வேணும், கைரேகை எல்லாம் தேஞ்சி நம்ம ஆசை வாழும். ஓ அன்பு என்னும் வானோ, என் உசுர் வர வேணும், உன் மூச்சு காற்றில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும். நானா நன்னா நானா 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 நானா. என்னடா இது, மேடத்துக்கு பாட்டெல்லாம் கிளம்பிடுச்சு. என்னாச்சு மேடம் இன்னைக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்புறம் எடி சாப்பிட்டியா? நீங்களுமா எங்க இப்படி எனக்கு சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு பாடாப்படுத்துறீங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு எனக்கு உண்மைக்குமே சாப்பிடாமே பிடிக்குது. சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. வளரிட்டு இருக்கேன் பாருங்க. ஓ, சாப்பிடாம கதை அடிச்சிட்டு இருக்கியா? இதுல வேற பாட்டு. மணி எத்தனை தெரியுமா? எழுந்துருடி, 2 பேரும் சாப்பிடலாம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, எனக்கு சிக்கன் குழம்பு வந்துட்டு இருக்குங்க சார். நான் சிக்கன் குழம்பு வந்த உடனே தான் சாப்பிடுவேன். இப்போ கூப்பிட்டா நான் எப்படி சாப்பிட வர முடியும்? நெவர். சிக்கன் குழம்பு வந்ததும் நான் சாப்பிட வரேன். வர்றா, சிக்கன் குழம்பு எங்க இருந்துடி வருது? எது ஸ்விக்கி ஜொமேட்டோல எதுவும் ஆர்டர் போட்டியா? ஆர்டர்லாம் போடல, நமக்கே அவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. வந்துடுறேன், கொண்டு வந்துடுறேன், சாப்பிடாம வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுதான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிடாம. இந்த வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஓஹோ, எங்க இருந்துடி வருது? உங்க அம்மா தான் கொண்டு வருவாங்களா? அவங்க வந்து சமைச்சு கொண்டு வருவாங்களா என்ன? அம்மாலாம் ஒன்றும் கொண்டு வரல. அம்மா கொண்டு வரலன்னா அப்புறம் யாரு? அமுதாத்தாச்சி தான் ஃபோன் பண்ணி சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன்டி, கொண்டு வந்துடுறேன், சாப்பிடாம இருடினாக. ஓகே ஓகே ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். பாரா, அவங்க தான் ஒரு நாள் கூட கொண்டு வர்றதில்ல, இப்போ மட்டும் என்ன? இப்ப கன்சீவ் ஆனோன்னா சுந்தரிக்கு வருதா? என்னென்னலாம் வர போகுதோ தெரியல. சரி, நானும் வெயிட் பண்றேன். நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? நீங்களா? அப்ப இன்னும் குழம்பு தர மாட்டீங்களா? ஓ, சிக்கன் குழம்புக்காகவா? ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க, வரும் வரும் வரும், ஆனா வராது. நாடி சொல்ற, வருமா வராதா? வருங்க, ஆனா வராது. காமெடி பண்ணிட்டு இருக்கா காலையிலே. கூடி என்கிட்ட
இன்னொரு ஆண்டு நம் வாயில் வேணும், ஓ ஆசையெல்லாம் தந்து நம் காதல் வாழும். தப்பு தப்பா பாடணும். ஏதோ ஒன்று வர்றது நம்ம வாயில் வர்றதுதான் பாட்டே. இது பாப்பா எங்க ரூமுக்குள்ள தூங்க போட்டம்மா. குட்டிமா அம்மு குட்டிங்க நான் விளையாடிட்டு இருந்தாள் அம்மளு குட்டி. அதனால பாப்பா உள்ள தூங்கட்டோண்டா, இங்கனே நீ விளாட்றா. அவள் சவுண்டு விட்டு ஏதோ விளையாடிட்டு இருந்தா. சரின்னு சொல்லி தான் அவளை உள்ள தூங்க வச்சுட்டேன். பாப்பா அங்கே விளாண்டுக்குருவான்னு. நல்ல பிள்ளை விளையாடிட்டு இருந்துச்சு. போய் தூங்க போட்டியா நீ? ஒன்று விளையாடுற பிள்ளை நான் வேணனே தூங்க போடுவேன்னா என்ன? அது தூங்குற நேரம் வந்துருச்சு. அப்புறம் அழ ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லி தூங்க வச்சாச்சு. நான் என்னமோ வேணனே தூங்கப்பட்ட மாதிரி பேசுகிற லூசா மணியி. அங்கே அத்தை கேட்குற மாதிரி நீயும் கேட்குற பாரு. அவங்க இதே மாதிரி தான் கேட்பாங்க. தூங்கி ஏன்டி முழிச்சிருக்க பிள்ளைய பிடிச்சி தூங்க பாடாப்படுத்துறேன்னு. ஆனால் அந்த பிள்ளை ஏன் அழுகுது தூக்கத்துக்கு அழுகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் இதை வேணும்னே அந்த பிள்ளைய போய் தூங்க வைக்கிற மாதிரியே பேசுவாங்க. அது மாதிரில நீயும் பேசுகிற. எனக்கு என்ன ஆசையா முழிச்சிருக்க பிள்ளைய தூங்க போடணும் தூங்குன்னு சொல்ல. நீ வேறம்மா. அது டைம் வந்தால் அது மாதிரி காதை சொருகும் அழுகும் நெய் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா தூங்கிருங்க பிள்ளையே. கொஞ்சம் வளர தான் தூங்குற நேரம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகும். விளையாட்டு புத்தி வந்துடும்ல. சாப்பிடுமா. கறி கொண்டாந்து வைக்கவா? சிக்கனு தான் எடுத்திருக்கேன் பாரு. மீன் எடுத்திருக்கலாம். அந்த மட்டன் ஒரு நாளைக்கு புள்ள தானே வந்திருக்கு, எடுக்கக்கூடாதா? அதெல்லாம் எடுக்க சொல்ல மாட்டாவோ அன்னிக்காரி. சரி சாப்பிடு. ஏம்மா 2 துண்டு எடுத்தாருவா? ஐயோ எனக்கு எதுவுமே வேணாம். அண்ணியே பாரு ஆல்ரெடி எவ்வளோ அள்ளி வச்சிருக்கா. என்ன தள்ளி வச்சிருக்கா? 4 துண்டு போட்டு வச்சிருக்கிறா. இது உனக்கு நிறையா வாக்கும். ஏண்டி இன்னும் 2 எடுத்தாந்து வைக்கிறேன்டி. சாப்பிட்றி நல்லா வாக்கி. சாப்பிட்றாமே இருக்கிறோம். எங்கள் வீட்டிலலாம் எடுப்போம் தான். நாங்கள் ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா 6 நாளைக்கு ஒருக்கா எடுப்போம் தான் வாரத்துக்கு. அங்கே என்ன 2 துண்டு 4 துண்டு சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுமா ஆசையார. அம்மா இன்னும் 2 வைக்கவா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். அங்கே அத்தை எனக்கு அள்ளி தான் வைப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். நீ சாப்பிடுமா. இட்லி எடுத்தாந்து. எனக்கு என்ன அவசரம்? பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு முடி. தட்டை கழுவி வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவோம். இப்போ என்ன மணி ஆயிடுச்சு. அப்புறம் மணி ஆகலையா? என்னை மட்டும் மணி ஆயிடுச்சு சாப்பிடுன்னா இப்போ மட்டும் நீ இப்போங்கிற. அதுக்கு இல்லாட்டி லேட் ஆகட்டும். நம்ம இப்போ இல்லைன்னா காத்தால சாப்பிட்டு எங்கிட்டு எந்த பசை பிடிக்க போகிறோம்? ஒன்றும் இப்போ குறைச்சல் இல்லை. வெட்டு வேலைக்கும் போகாமல் அப்படி கிடக்குறேன் நான். பதிவு பண்ணாமல் விட்டுட்டோம்மா. போன வாரம் பதிவு பண்ணியிருந்தேன்னா நேரம் வேலைக்கு போயிருக்கலாம். பதிவு பண்ணாமல் எனக்கு என்னென்னு விட்டுட்டேன். கடைசியில் பதிவு பண்ண முடியாமல் போச்சு. ஐயோ அப்படியா? ஆமாம் மாஞ்சலா. சரி சாப்பிடு. ஓடி போய் கேட்டுட்டு ஓடியாந்தேன் அந்த எழுதும்ல அந்த பொண்ணுக்கிட்ட. ஏம்மா நான் வேலைக்கு வரேம்மா அப்படின்னு. நீங்கள் பதிவு பண்ணாமல் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி வேலைக்கு வர முடியும்? அதெல்லாம் அப்படி வேலைக்கெல்லாம் வர முடியாது. நீங்கள் அடுத்த வாரத்துலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருச்சு. சரிப்போ எனத்துக்கு போயிட்டு கெஞ்சிட்டு கதறிட்டு அவங்க விட மாட்டாவோ எப்படியும். அந்த அக்கில் தான் வந்தேன் பிள்ளைய நீ பொசுக்குன்னு தூங்க போட்டேன். சரி தூங்கட்டு அப்புறமா எழுப்பிவிட்டு விளாடுவோம். சரி வீடு அடுத்த வாரம் பதிவு பண்ணி போய்க்கிறது. அஞ்சலா என்னம்மா வேணும்? ஒன்றும் வேணாம் நீ. எடி இன்னும் 4 துண்டு எடுத்துறவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு. இதுவே சாப்பிட்டு முடிச்சா போதும் அண்ணி. அப்படியா? வேண்டானதான் அப்படி எப்படி சொல்லுவாங்க. 2 வைக்கணும் நாமளா? அது தெரியாதுமா அந்த அம்மாவுக்கு. நீ வேண்டானோன்னு வெடுக்குன்னு ஓடுறவர். வேண்டானா அவங்க வைக்காம தான் இருப்பாங்க. வேணும்னா தான் வைப்பாங்க. ஏமா இப்படி குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க? அப்படிலாம் பண்ற உனக்கு எங்க தெரியுது? அஞ்சலா சாப்பிட்டுட்டு உட்காந்துருமா. இந்த ஒரு வேணும்னா அங்கே கொஞ்சம் இருக்கு எடுத்துக்க. என்ன நான் அந்த எங்கள் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க அண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க. போனோன்னா 10 நிமிஷத்தில் ஒடியாந்துடுறேம்மா. சரியா? என்ன வேலை நீ? ஒன்றும் இல்லை. பாவம் சுந்தரி மாசமாக இருக்கா இல்லையா? அதனால தான் பிள்ளைகிட்ட இதை கொண்டே கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு இருப்பா. கறி குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லவும் அவள் ஆசைப்பட்டிருப்பா. அதான் ஒரு வாட்டி இங்கனக்குள்ளே தானே நம்மளே அவ்வளோ விட்டுட்டு சாப்பிட முடியுமா என்ன? கொண்டே கொடுத்துட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு போகிறேம்மா. அம்மா 2 சாப்பிடுவோம், அண்ணன் 2 சாப்பிடுவாள்ல. அதுக்கு தான் ஓடியாடுறேன். சரிங்க நீ இதுலலாம் என்ன இருக்குது? எனக்கு வேணும்னா நான் எடுத்து சாப்பிட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். பரவாயில்ல விடுங்க. இங்கே பாரு நீ வாட்டுக்கு எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு இன்னும் நாள் வச்சு இட்லி வச்சு அவனை குழம்பு வச்சுருக்கேன். எடுத்துக்கிறோன்னு தொட்டுக்கலாம். என்ன நான் போகணுன்னு ஓடியாடுறேன். இல்லை போன் போட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் கறி குழம்பு கொண்டு வரேன் சாப்பிடாம இரு சுந்தரின்னு. மணி வேற ஆகி போச்சா. இந்த பிள்ளை வேற மாசமாக இருக்க பிள்ளையா சாப்பிடாம அது வாட்டுக்கு எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கும். அதான் போய் ஒரு வாட்டி கொடுத்துட்டு வந்தோம்னா சாப்பிட்டுக்குறாப்புல. போய் கடிதமாக ஓடிட்டு ஓடியாடுறேனே. சரி நீரு. சரிங்க அண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் இப்போ கொடுக்கலன்னா என்ன? உன் வாயை மூடுறியா?
கொடுக்கலன்னா என்னென்ன எங்கனக்குள்ள அந்த பிள்ளை மாசமா இருக்கு, கொடுக்காம நம்ம சாப்பிட முடியுமா என்ன? டி நீயே என்னைக்காவது வர்ற அந்த எடுத்த 1 கிலோவுலையும் அங்கே போய் கொடுத்துட்டு வந்தா நீ மர நேரத்துக்கு என்ன சாப்பிடுவ? நீ இருக்கிற வரைக்கும் நைட்டுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ராத்திரிக்கு காலையிலக்கு நாளைக்கு கொஞ்சோண்டு ஊற்றிக்கிடுவ, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீ குடிச்சுக்கிருவியல்ல, அதையும் தூக்கி கொண்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்தா என்னடி இதெல்லாம்? என் வீட்லலாம் எடுக்க மாட்டாவளா? எடுக்காமையா இருப்பாவ? அடிக்கடி எடுத்து தின்னுக்கிட்டு தானே இருக்கிறாவ. என்னைக்காவது நீ வந்ததுக்கு எடுத்து இப்படியா? இப்பெல்லாம் பேசாதம்மா. யாருக்கு கொண்டே கொடுக்க போறாவ சொல்லு? ஆனால் தானே இப்பெல்லாம் சொல்லாதம்மா, இப்பெல்லாம் பேசாதம்மா, லூஸ் மாதிரி பண்ணாதம்மா. போமா அங்கிட்டு. அண்ணி நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க அண்ணி, இது கிடக்குது, இது பேசுது, நீங்கள் எதுவும் கோவப்படாதே, போவாங்க அண்ணி. ஏம்மா வாய் முடிட்டு பேசாமல் இருக்கா? அந்த பிள்ளைக்கு அப்புறம் அண்ணி கொடுக்காம அப்புறம் யார் கொடுப்பா? இதெல்லாம் வேணாம்மா. இந்த ஹீருக்கு அடிக்கிற ஹீட்டுக்கு இதெல்லாம் ஒரு நேரம் சாப்பிட்றதே போதும், இதில் வேற மறுநேரம் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன் வேலையை பார்த்துட்டு இருக்கியா? பேசாமல் இருமா, ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருக்கிற. அம்மாடி, நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வம்பு மாதிரியே தெரியும். என் வாயை திறந்தா உங்களுக்கெல்லாம் அப்படித்தேன். நீயே சொல்லுடி அஞ்சலை, யாருக்குள்ளே யார் இங்கே இருக்க பிள்ளைக்கு நான் கொடுக்காம நான் வட்டுக்கு கறி குழம்பு வச்சு தின்னுட்டு இருக்க முடியுமா அஞ்சலை? பாவம் இல்லையா? அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்லி வேற தொலைச்சிட்டேன், சாப்பிடாம இரு சுந்தரி, இந்த உடனே கொண்டுட்டு ஓடியாடுறேன் அப்படின்னு. அதுவும் சரி ஏதாச்சும் சீக்கிரம் வாங்க அப்படின்னுச்சு. இன்னும் சாப்பிடவும் இல்லையா. வேறு குழம்பு இன்னும் சாப்பிட்றதுக்கு அந்த பிள்ளைக்கு பிடிக்கவும் மாட்டேங்குதான். சிக்கன் குழம்புன்னா சிக்கன் சீக்கிரம் கொண்டு வாங்க தாச்சி, பசிக்குது சாப்பிட்றேன் அப்படிங்குது. அப்படி இருக்கும்போது நான் கொடுக்காம நான் பாட்டுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன ஆகுறது? சொல்லுமா நீயே, என்ன ஆகுறது? அதனால நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு போனால் இப்படிலாம் போகாத வைக்காத, இதெல்லாம் என்ன பேச்சு அஞ்சலா? நீ ஏன் நினச்சிப்பாரு, பேசுகிறது எதுவுமே சரியில்லை. உங்கள் அம்மா வர வர ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு புரியவே இல்லை அஞ்சலா. இப்போ கொண்டு போகாதனா? நான் கொண்டு போய் கொடுத்து தான் ஆவேன். கொண்டு போகாதனா என்ன பேச்சு இதெல்லாம்? அன்னி கோச்சுக்காதீங்க அண்ணி, இது மெண்டல் பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு எங்கள் அம்மா. அது பேசினா பேசிட்டு போதுங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க அண்ணி, பார்த்துக்கலாம். அப்படிதாம்மா நானும் நினச்சி சில நேரம் சரி சரின்னு போயிட்டுருக்கேன். சரி வயசாகிடுச்சு, கூறு மாதிரி போச்சுன்னு. ஆனால் பேசுகிற எதுவுமே சரியில்லைம்மா. சரி சரி அந்த பிள்ளை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தானம்மா உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்த, திடீர்னு உனக்கு என்னாச்சு? அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு போட்டுமே. அவங்க சொல்கிறது நியாயம் தானே? அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்க, மாசமாக இருக்க பிள்ளை கொடுக்காம அவங்க ஒரு ஆளை சாப்பிட முடியுமா? மனசு வராது. அப்படிலாம் பண்ணாதம்மா, ஹாப்பியாக இருங்கம்மா, சந்தோஷமாக இருங்கம்மா, சண்டை போட்டுலாம் இருக்காம. ஓடி, உனக்கு என்ன தெரியும்?